வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன். இப்போ டிஃபால்ட் எக்ஸல் மாஸ்டர் டேட்டாவில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிற மாஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் மாஸ்டர்ஸ். சில பேருக்கு வந்து பேரோல் அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா, சில பேர் வந்து பேரோலில் வந்து ஒர்க்கிங் ஐடியாவும் இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்காக நான் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். பேரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து பேரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அதிகமான எம்ப்ளாயிஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல ப்ராப்பரா அவங்க அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி சேலரி கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்றது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஆனா டேலியில பேரோல் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஓவர் டைம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா சேலரி ஆட்டோமேட்டிக்கா வந்து டேலி கால்குலேட் பண்ணி தரும். ஓகேங்களா, இது வந்து பேசிக் லெவல் ஃபீச்சரா நம்ம வந்து பார்க்குறோம். அட்வான்ஸ் லெவல் ஃபீச்சர் இந்த பேரோல்ல வந்து டேலி என்ன நம்மளுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இஎஸ்ஐ கால்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணும். ஈவன் தோ வந்து என்ன அப்படின்னா இஎஸ்ஐ பிஎஃப் டிடக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இஎஸ்ஐ பிஎஃப்கான கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும், தென் கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ற ரிப்போர்ட், தென் காஸ்டிங் சம்பந்தப்பட்ட இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம டிடிஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடியது, அதாவது டிடிஎஸ் ஆன் சேலரி சம்பந்தப்பட்ட ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டேலி சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஐடிஆர் 1 அப்படின்னு இருக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றதுக்கும் டேலி வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இவ்வளவு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான் வந்து இந்த பேரோல் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபீச்சரா நம்மளுக்கு டேலியில இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு எம்ப்ளாயிஸுக்கான கிளாசிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ பொதுவாக வந்து எம்ப்ளாயி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் யாரு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்னா யாரு, ஸோ இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் தனித்தனியா நம்ம வந்து எம்ப்ளாயிஸை ஃபில்டர் பண்றதுக்காக எம்ப்ளாயி குரூப்ஸ் அப்படிங்கிறது டேலியில வந்து பேரோல் ஃபீச்சரா வந்து ஒன்று இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பேரோல் மாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி குரூப். ஓகேங்களா, ஸோ காமனா நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்றோம். அது பிரைமரி நேச்சர்ல வருது. ஓகேங்களா, அதனால இங்க எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்காங்க, ஆனா பிரைமரி அப்படிங்கிறத இங்க கொடுக்கல. ஓகேங்களா, ஏன்னா இது மெயின் குரூப் அப்படிங்கிறது. பிரைமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க, பேரோல் மாஸ்டர் நீங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க F11 அப்படிங்கிற ஃபீச்சர்ல பேரோலை எனேபிள் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய மெயின்டைன் பேரோல் அப்படிங்கிறது எஸ் கொடுங்க. ஸ்டாச்சுட்டரி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பேரோல் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்துட்டு அப்படியே வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றேன். இந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, மல்டிபிள் அட்ரஸ், இதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்கிரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கு பதிலாக டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மெயின்டைன் பேரோல் அப்படிங்கிறத மட்டும் நான் எஸ் கொடுத்துறேன். இப்ப நாம வந்து இம்போர்ட் பண்ண போற மாஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரியேட்ல எடுத்து இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைமரின்னு இருக்கு பாருங்க, அண்டர்ல என்ன கொடுக்கணும், பிரைமரின்னு கொடுக்கணும். ஆனா பிரைமரிக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இந்த சிம்பிளை வந்து நம்ம வந்து இதுல கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஓகேங்களா, எக்ஸல்ல அந்த சிம்பிளோட கொடுத்து நம்ம வந்து அந்த பிரைமரி அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து காப்பி பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு எக்ஸல்ல போயிட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆகுது. ஆனா அந்த சிம்பிள் பாருங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கு. அது எக்ஸாக்ட் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம வந்து சிம்பிளி நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வந்து எதுவுமே கொடுக்காம நம்ம வந்து விட்டுடலாம். அப்ப டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுது அப்படின்னா டேலி நம்மளுக்கு பிரைமரின்னு கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, பட் அந்த சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த இடத்துல எம்டியா விட்டுருக்கேன். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நேம் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், அண்டர் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி பிரைமரி, மற்ற குரூப்புக்கு எல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து கொடுக்கும். மொத்தமே 4 டிபார்ட்மெண்ட் தான். 4 டிபார்ட்மெண்ட் டோட்டல் காஸ்டிங் நமக்கு தெரியணும். அது பிரைமரி குரூப்பா இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அப்படிங்கிற குரூப்ல எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போ நம்ம 5 குரூப் வந்து இம்போர்ட் பண்ண போறோம். இந்த இம்போர்ட் பண்றதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது F11ல போயிட்டு பேரோல் ஃபீச்சர் எஸ் கொடுத்தாச்சு. இப்போ டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன், மாஸ்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இப்போ பேரோல் செக்ஷனுக்கு வந்துட்டோம் இல்லையா, அப்ப டாப்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, பாத்தை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து கண்ட்ரோல் வி இல்ல அப்படின்னா ஸ்பெசிஃபை பாத் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க.
கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பேரோல் மாஸ்டர் அப்படிங்கிறது இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். அப்படி நான் என்டர் பண்றேன். இப்போ பேரோலுக்கான மாஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு வருது. இதுல எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒர்க்கிங் ஷீட் வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாயி குரூப். அந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளாரிட்டி வேணும். பாட்டம்ல இருக்கக்கூடிய ஷீட் நேம் தான் வந்து என்ன அப்படின்னா அது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து கொடுத்துறோம். டிஃபால்ட் டெம்ப்ளேட் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாஸ்டரை மாற்றணும். அது என்ன அப்படின்னா எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறது மாடிஃபை வித் நியூ டேட்டா. ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி அது எதுவுமே நம்ம வந்து கொடுக்க வேணாம். அப்படியே நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 குரூப்பும் நம்மளுக்கு இங்க ரெடி ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து பிரைமரி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு டேலி எடுத்துக்குது. அந்த சிம்பிள் கூட இங்க தெரியுது பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா டேலி இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ணிடுச்சு. இதை போயிட்டு நம்ம வந்து ஆல்டர் அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் குரூப் அதாவது சாரி எம்ப்ளாயி குரூப்ல போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? எம்ப்ளாயிங்கிறது பிரைமரி, மற்ற குரூப் எல்லாமே வந்து எம்ப்ளாய்க்கு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பேரோல் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ல ஒரு 20 எம்ப்ளாயி 30 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் ஒரே கிரேட்ல இருக்க மாட்டாங்க, ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஸோ நாம வந்து சேலரி ப்ராசஸ் பண்ணும் போதோ அல்லது ரிப்போர்ட்டிங் சேலரி சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போதோ ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து காஸ்டிங்கை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த குரூப் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணப்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இனிஷியலா. அடுத்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இம்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட்